வணக்கம் அங்கிதா. வணக்கம் மாஸ்டர். நான் கேட்கக்கூடிய தலைப்புக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்று பெரும்பாலானோர் ஒருவருக்கொருவர் சரிவர பேசிக்கொள்ளாமல் கைத்தொலைபேசியே தமது உலகம் என்று வாழ்கின்றனர்கள். இது குறித்து விவாதிக்க. முதல்ல வந்து இளையர்கள் வந்து சுலபத்தையும் வசதியும் வந்து நாடி செல்கிறார்கள். அதனால வந்து இக்காலத்துல இந்த மாதிரி கைத்தொலைபேசியை பயன்படுத்தும் போது மிகவும் சுலபமாகவும் மிக வேகமாகவும் இந்த நிறைய கருத்துக்கள் வந்து மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். அதனால வந்து நேரடியாக காண்பிக்காமல், அது மட்டும் இல்லாமல் நேரடியாக வந்து மற்றவர்கள் பேசுவது தொடர்பு செய்வது வந்து மிகவும் ஒரு நிறைய நேரத்தை எடுக்கும், நிறைய அவ்வளவு சுலபமாக இல்லாம ஒரு விஷயம் என்று நிறைய பேர் கருதுவாங்க. அதனால வந்து கைத்தொலைபேசியை வந்து மிகவும் அதிகமாக பயன்படுத்துறாங்க என்று நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து சமூக ஊடகங்கள்ல வந்து இருக்கிற செல்வாக்கு வந்து மிகவும் அதிகமாக இருக்கிறதால் அதில் வந்து மூழ்கி இருக்க வேண்டிய அவசியம் நிறைய இளையர்களுக்கு இருக்கிறது. அதுல வந்து அது தொடர்பாக வந்து இன்னொரு கருத்து வந்து சௌகரியமாக வந்து நேரடியாக பேசாமல் கைபேசியின் மூலம் பேசலாம் என்று எண்ணத்துடன் நிறைய பேர் வந்து இருக்கிறார்கள். ஏன்னா வந்து மற்றவர்கள் நம்மை பத்தி என்ன நினைப்பாங்க என்பதை பத்தி நினைக்க வேண்டாம். அப்புறம் சமூக ஊடகங்களை வந்து அடையாளம் இல்லாத முறையில் வந்து பேசணும். அதனால வந்து தங்களுக்கு நினைக்கும் கருத்துகள், நினைக்கும் யோசனைகளை வந்து சமூக ஊடகங்களில் பகிர்ந்து கொள்ளும் போது மற்றவர்கள் வந்து என்ன அவர்களை பத்தி என்ன நினைக்கலாம், அது மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி யோசிக்காமல் பகிர்ந்து கொள்ளலாம். ஏன்னா வந்து அவருக்கு நிறைய பேர் சமூக ஊடகங்கள் இருக்கிற நிறைய பேர் வந்து அவருக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் வந்து கைபேசியை பயன்படுத்துவது ஒரு சாதாரணமான விஷயம் என்பதனால வந்து அதனால் அதை வந்து இளையர்கள் அதை பின்பற்ற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து மற்றவர்களுடன் அதே நிலையத்துல வந்து இருக்க வேண்டும். அவர்கள் வந்து இன்னும் அவர்கள் வந்து கைத்தொலைபேசியை பயன்படுத்த வந்து ஒரு நல்ல விஷயமாக கருதுகிறார்கள். அதனால வந்து மற்றவர்களுடன் கைத்தொலைபேசியின் மூலமாக பெரும்பாலாக தொடர்பு கொள்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இளையர்கள் வந்து இக்காலகட்டத்துல வந்து உதாரணத்துக்கு கோவிட் கிருமி தொற்று அந்த காலத்துல இருக்கும்போது எல்லாரும் வந்து வீட்டிலேயே இருந்து கொண்டு பள்ளி வேலைகளாம், அப்புறம் இணைப்பாட வகுப்புகள், துணைப்பாட வகுப்புகள் எல்லாம் மற்றவர்கள் தொடர்பு கொள்ளுதல், அது எல்லாம் வந்து மிகவும் தொழில்நுட்ப சார்ந்தாக அவங்க வந்து பயன்படுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே பழக்கத்தை வந்து இப்போ இக்காலத்துல வந்து கடைபிடிக்கிறாங்க. அதனால வந்து அது வந்து ஒரு மிகவும் சாதாரணமாக இருக்கிற ஒரு விஷயம் என்று நிறைய பேர் கருதுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இக்காலத்துல வந்து அவர்கள் வந்து இந்த தொழில்நுட்ப வசதிகளை வந்து அப்புறம் கருவிகளை வந்து நிறைய பயன்படுத்துறாங்க. அதனால வந்து அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி மிகவும் வேகமாக பயன்படுத்தலாம், அது மாதிரி நிறைய விஷயத்தை வந்து அவர்கள் ஏற்கனவே கொண்டு இருக்கிறாங்க. அதனால அதே நிலையத்துல வந்து இன்னும் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் வந்து நாடி செல்கிறார்கள். அதனால வந்து சுலபமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மிகவும் தெரிந்து இருப்பதனால வேகமாக பயன்படுத்தலாம் என்று நான் நினைக்கிறேன். நன்றி. அருமை, நன்றி.